அன்பு உறவுகளே, நம்முடைய வாழ்வில இன்னைக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது எல்லோருமே கடவுள் ஏன் எங்களுக்கு இந்த சோதனையை தந்தார் என்று பல நேரங்களில் நாம் புலம்புவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை என்னது அப்படின்னா, இன்னைக்கு எல்லோருமே ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதனால நம்ம என்ன செய்யறோம்? பொருட்கள் மீது ஆசைப்பட்டு அந்த ஆசை பேராசையாக மாறி அதை வாங்க வேண்டும். என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் இதை வைத்திருக்கிறான், என்னுடைய பக்கத்து வீட்டு பிள்ளை அந்த கல்லூரியில் படிக்கிறது, என்னுடைய குழந்தையும் படிக்க வேண்டும் என்று என்னுடைய தகுதிகளை மீறி நான் வட்டிக்கு கடனுக்கு அதிக பணங்களை வாங்கி பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கொண்டு நாம் இன்று பல சோதனைகளை நம்முடைய வாழ்வில் எதிர்கொள்பவராக இருக்கிறோம். இயேசுவுக்கும் சாத்தான் ஆசையை காட்டிச்சு. ஆலயத்தின் உச்சிக்கு கூட்டிட்டு போய் இந்த அரசுகளை பாரு, நான் உனக்கு இவற்றையெல்லாம் பாருங்க என்று. ஆனால் இயேசு அவருடைய தந்தை கடவுளோடு இணைந்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆசை பேராசையாக மாறுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இந்த கடன் வாங்குதல் என்ற பிரச்சனை வருகிறது. ஒரு பொருள் வாங்குவதற்கு முன்னாடி குடும்ப சூழலை நாம் உற்று கவனிக்க வேண்டும். என்னுடைய சூழலுக்கு இது தேவையா? நான் சேமிப்பு என்ற ஒன்றை நான் சேமித்து வைத்திருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் அந்த பொருளை வாங்குவது தவிர்க்க வேண்டும். சிக்கனம் என்பது நமக்கு தேவை. நம்முடைய தகுதியை மீறி நம்முடைய வாழ்விலே நாம் ஆடம்பரங்களை நிகழ்த்துகின்ற போதுதான் இன்றைய காலகட்டத்திலே பல குடும்பங்கள் தங்களுடைய நிம்மதியை இழந்து வாழ்பவராக இருக்கின்றது. எனவே உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் நோன்பாக சிக்கனம் என்ற ஒன்றை கடைபிடிப்போம். நம்முடைய வாழ்வில் சோதனைகளில் இருந்து விடுபடுவோம்.